பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு நமக்கு தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 19. ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். 41ஆம் வசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டம் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அந்த கல்லறையில் தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அது ஒருவரும் ஒரு காலம் பயன்படுத்தாத ஒரு புதிய கல்லறை. இந்த கல்லறை கொடுத்தது யாத்திரமாகிய அரிமத்தியனாகிய யோசேப்பு. இவன் இதுக்குன்னே ரெடி பண்ணி வச்சிருந்தான். பாருங்க, இயேசு மரித்த பின்பு, இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க, எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆனால் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நபரை நம்ம பார்க்குறோம். அரிமத்தியனாகிய ஒரு மனுஷன் யோசேப்பு. அவன் அந்தரங்க சிஷன், ஆலோசனைக்காரன், ஐஸ்வர்யவான், ரோமருடைய அரசு சட்டத்திட்டங்களுக்கு பயப்படாதவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு சம்மதிக்கிறவன், யூதருக்கு பயப்படாதவன், தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவன், மனிதர்களை கண்டு பயப்படாதவன். இவன் தைரியமாய் ஒருவரும் ஒரு காலம் வைக்காத தான் சொந்த கல்லறையில் இயேசுவை வைக்கிறான். சாதிச்சிட்டான்ல, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டான்ல. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் வைப்பாராக. எப்படி உனக்கு இந்த வெளிச்சம் வந்தது? இந்த கல்லறை ஆண்டவருக்காக வைக்கப்பட்டிருக்கு. யாருமே இது வரைக்கும் வச்சதில்லை. புதிய கல்லறை என்னுடையது, என் சொந்த இடத்துல அவர் வைக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்தாரே. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு தர விரும்புகிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுது. மகனே, மகளே, ஏதோ ஒரு புதிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்கிற கிருபை உங்களுக்கு தருவாராக. யாரும் செய்யாத ஒன்றை உங்களை கொண்டு செய்யட்டுமே, யாரும் செய்யாத ஒன்றை என்னை கொண்டு செய்யட்டுமே, யாரும் செய்யாத ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்கிற ஒரு பாக்கியம் உண்டாகட்டுமே. அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பாராக, அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பாராக. பாருங்க, அவனுடைய ப்ராப்பர்ட்டி இயேசுக்கு பயன்படுது. உங்கள் ப்ராப்பர்ட்டி இயேசுக்கு பயன்படுதா? உங்கள் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கு வைக்கல, இயேசுக்கு பயன்படுது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தருகிறார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. இந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக. எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஒன்று இயேசுக்காக பயன்படுத்தப்படும்படிக்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எழுதி வையுங்கள். உங்கள் காலங்களில் அதை செய்யுங்கள். பாருங்க, இது ரெக்கார்டு. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு வேணா பாருங்களேன், இதை குறித்து இன்னைக்கு வேர்ல்டே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கிருபை பெற்ற மனுஷனை கர்த்தர் மாத்திட்டார்ல. அப்படிப்பட்ட கிருபையில பாத்திரமே கர்த்தர் உங்களை வைப்பாராக. வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார். பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்குது, பலவீனமாகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.